கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 1-6. உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமல் விட்ட சாபம் தங்காது. குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனைப் போலாவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும். அப்படியே மூடரின் வாயிலுள்ள ஓமை சொல்லும் குந்தும். மூடனுக்கு கணத்தை கொடுக்கிறவன் கவனிலே களை கட்டுகிறவன் போலிருப்பான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளு. 10. பலத்தவன் அனைவரையும் நோக பண்ணி மூடனை வேலை கொள்ள